வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு வங்கியில் கொடுக்கக்கூடிய வட்டியை விட 3 மடங்கு லாபம் தரக்கூடிய ஒரு திட்டத்தை போஸ்ட் ஆபீஸ் மூலமாக அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இந்த திட்டத்தை நீங்க 500 ரூபாயிலிருந்து கூட தொடங்கிக்கலாம். இதே திட்டத்தில் நீங்க வட்டி இல்லாமல் கடனையும் பெற்றுக்கொள்ளலாம். இது என்ன திட்டம், யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுது, இது போன்ற கூடுதல் விவரங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்க சொல்லக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு முழுசா தெரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, பெண் குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் நலனுக்காக தமிழக அரசு எத்தனையோ சேமிப்பு திட்டங்களை அறிமுகம் செய்து வருகிறது. அவர்களின் அதிக வரவேற்பை பெற்று வரும் திட்டம் செல்வ மகள் சேமிப்பு திட்டம். இந்த திட்டம் போஸ்ட் ஆபீஸ் மூலமாகத்தான் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதே போல ஆண் குழந்தைகளின் நலனுக்காக ஒரு தனித்துவமான சேமிப்பு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொன்மகன் பொது வைப்பு நிதி திட்டம். இதுவும் போஸ்ட் ஆபீஸ் மூலம் தான் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தை செல்வ மகன் சேமிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண் குழந்தைகள் மட்டுமே பயன்படும் இந்த திட்டத்தின் மூலமாக அவர்களின் எதிர்காலத்திற்கு தேவையான பணத்தை சேமிக்க முடியும். மேலும் செலுத்திய தொகைக்கு அதிக வட்டியையும் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண் குழந்தைகளின் எதிர்கால தேவைக்காக எளிமையாகவும் பாதுகாப்பான முறையிலும் பணத்தை சேமிக்க நினைக்கும் பெற்றோர்களுக்கு இந்த திட்டம் ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார ரீதியாக பின்தங்கிய ஆண் குழந்தைகளுக்கு அவர்களின் கல்வியை தொடரவும் நிதி தேவைகளை பூர்த்தி செய்யவும் இந்த திட்டம் ரொம்பவே பயன்படும். இந்த திட்டத்தினுடைய பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9.70% நிலையான வட்டி கொடுக்கறாங்க. இது வங்கி மற்றும் மற்ற சேமிப்பு திட்டங்களின் வட்டி விகிதத்தை விட மிக அதிகம். இந்த திட்டத்தின் கீழே முதலீடு செய்யும் போது வருடாந்திர வைப்பு தொகை குறைந்தபட்சமாக 500 முதல் அதிகபட்சமாக 1,50,000 வரை இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வைப்பு தொகையை நீங்க மொத்தமாகவோ அல்லது மாதமாகவோ செலுத்தலாம் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கொடுத்திருக்காங்க. இந்த அக்கௌண்ட்டை நீங்க ஓபன் செய்த பிறகு நீங்க தமிழகம் முழுவதுமோ அல்லது இந்தியா முழுவதும் எங்க வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தை துவங்கிய 7வது ஆண்டிலிருந்து நீங்க 50% பணத்தை எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு வசதியும் கொடுத்திருக்காங்க. அதோடு 3வது ஆண்டிலிருந்து நீங்க வட்டி இல்லாமல் கடனையும் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல இந்த பொன்மகன் திட்டத்திற்கு கிடைக்கும் வட்டிக்கு முற்றிலும் வரி கிடையாது. அதே போல இந்த திட்டத்தில் முதலீடு செய்யும் 1.5 லட்சம் ரூபாய்க்கும் வரி கிடையாது. இந்த திட்டத்தின் முதிர்வு காலம் எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 ஆண்டுகள். இந்த 15 ஆண்டுகள் முடிவடைந்த பிறகு நீங்கள் விருப்பப்பட்டால் மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டித்துக் கொள்ளலாம். ஆனால் முதிர்ச்சி அடைந்த 1 வருடத்திற்குள் அதை செய்துவிட வேண்டும். முதலீட்டு தொகை மற்றும் அதற்கான வட்டி அனைத்தும் முதிர்வு காலம் முடிந்த பிறகு குழந்தைகளின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த பொன்மகன் பொது வைப்பு நிதி திட்டத்திற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கண்டிப்பாக ஆண் குழந்தையாக இருக்க வேண்டும். அதோடு தமிழ்நாட்டில் வசிப்பவராக இருக்க வேண்டும். விண்ணப்பதாரரின் குடும்பத்தினர் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பிரிவினை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். அது எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, டிஎன்சி அப்படிங்கிற எந்த ஒரு இனத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இந்த விதிகள் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு அல்லது அரசு உதவி பெறும் பள்ளியிலோ அல்லது கல்லூரியிலோ படித்துக் கொண்டு இருக்க வேண்டும். இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கும் ஆண் குழந்தை தமிழக அரசிடமிருந்து வேறு எந்த ஒரு நிதியுதவியும் பெற்றிருக்க கூடாது. ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆண் குழந்தைக்கு மட்டுமே இந்த பொன்மகன் பொது வைப்பு நிதி திட்டத்தின் கீழே அக்கவுண்ட் ஓபன் செய்ய முடியும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கும் போது எந்த வயதிலிருந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா, குழந்தைக்கு 10 அல்லது 10 வயதிற்கு மேல் இருந்தால் குழந்தையினுடைய பெயரிலேயே அக்கவுண்ட் ஓபன் செய்து கொள்ளலாம். ஒருவேளை குழந்தைக்கு 10 வயதிற்கும் குறைவாக இருந்தால் பெற்றோர் அல்லது பாதுகாவலருடன் சேர்ந்து ஜாயிண்ட் அக்கவுண்ட் திறக்கலாம். அதாவது பெற்றோருடைய பெயரும் குழந்தையினுடைய பெயரும் சேர்த்து அக்கவுண்ட் ஓபன் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையின் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ,
பொன்மகன் திட்ட விண்ணப்ப படிவம், பெற்றோருடைய வருமான சான்றிதழ், குழந்தையின் பள்ளி அல்லது கல்லூரி சான்றிதழ், இருப்பிடச் சான்று, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு அல்லது வாக்காளர் அடையாள அட்டை இதையெல்லாம் கொடுக்கணும். இதை எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸுக்கு சென்று பொன்மகன் பொது வைப்பு நிதி திட்டம் பற்றி கூறுங்கள். அதோடு தேவையான ஆவணங்களையும் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கான அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. மக்களே, இந்த திட்டமானது அதிக பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம். சாதாரணமாக நம்ம ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல பணம் போட்டு வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு வட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா 2.60% 8% வரைக்கும் தான் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த திட்டத்தில் உங்களுக்கு 9.70% வட்டி கிடைக்குது. எனவே மக்களே, இந்த திட்டத்திற்கு யாரெல்லாம் தகுதி வாய்ந்தவங்களா இருக்கிறீங்களோ மறக்காம இந்த திட்டத்தில் சேர்ந்து நீங்க பலனடையலாம். மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.